கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரம தகப்பனை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கும் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்கிறதான அந்த 14வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து அந்த வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. பிரகாசமுள்ள ஆவிக்குரிய கண்களை தந்து கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிற அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கவும், அதை கேட்கவும், அதை பேசவும், அதன்படி நடக்கவும் கர்த்தர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் நாம் இந்த பகுதியை ஒப்பு கொடுப்போம். அவர் தாமே நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து நன்றியோடு கூட நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். மீதியான நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 91ஆம் சங்கீதம் சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை கிட்டத்தட்ட சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தினமும் வாசிக்கிறதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலே பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாப்பார் என்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிலே இந்த 14வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த காரியத்தை அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அடுத்ததாக என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் என்று 2 காரியங்கள். அதற்கு அந்த ஆண்டவர் நம்மை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் அவர் விரும்புகிற 2 காரியங்களை குறித்து அந்த 14வது வசனத்திலே சங்கீதக்காரர் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இதிலே இந்த முதல் பகுதியிலே அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அந்த வாஞ்சை தேவன் பேரில் உள்ள வாஞ்சை அல்லது தேவனிடத்தில் வாஞ்சை என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். ஒருவேளை நம் எல்லாருக்கும் அந்த வாஞ்சை அதிகமாக இருந்தாலும் இன்னும் அந்த வாஞ்சை பெருக பெருக ஆண்டவருடைய பாதுகாப்பும் தயவும் இரக்கமும் கிருபையும் காருண்யமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புத்தகம் 7ஆம் அத்தியாயம் 10வது வசனம், அந்த வாஞ்சை பெருக வேண்டுமென்றால் நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த சொந்தத்தை குறித்து நாம் ஒரு மேன்மை பாராட்ட வேண்டும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. 2 வகையான உறவு. தேவன் மேலே நம்ம வைக்கிற நேசம், அதற்கு பதிலாக கர்த்தர் நம்ம மேலே வைக்கிற பிரியம். இந்த ரெண்டும் தான் நாம் தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொல்லும்போது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. வேறு விருப்பங்கள் நமக்கு இருக்கலாம், இருப்பதிலே தவறில்லை. ஆனாலும் இந்த வசனத்தினுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், பூலோகத்தில் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறது தான் தேவன் பேரில் உள்ள வாஞ்சை நமக்கு வெளிப்படுகிறது. இந்த செய்தியிலே நாம் பல காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவதாக தேவ பிரசன்னத்தின் மேலே ஒரு வாஞ்சை. நாம் ஜெபிக்கும்போது ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். நாம் ஜெபிக்க அறியாதிருக்கும்போது வாக்கு கொள்ளாத பெருமூச்சோடு கூட ஆண்டவர் நமக்காக பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். அந்த தேவ பிரசன்னத்தின் மேலே அல்லது தேவ சன்னிதானத்தின் மேலே தாவீதுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. எனவே முதல் காரியம் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது. 17ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லும்போது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். ஆண்டவரை அதிகாலமே தரிசிக்கிற ஒரு அனுபவம், அவருடைய சாயலில் திருப்தியாகிற ஒரு அனுபவம், காலையில் எழும்பின உடனே ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம், அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிற ஒரு அனுபவம். 42ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது முதல் 2 வசனங்களை பாருங்க.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே, மேலென்று கூட எழுதப்படவில்லை, தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்போ எருசலேம் நகரத்திற்கு போய் அந்த பரிசுத்த தேவாலயத்தில் தான் அந்த தேவனுடைய சந்நிதியை நாம் சந்திக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவாரே, ஆனால் எப்பொழுதும் அவரை சந்திக்கிற அந்த மான் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிற அந்த தாகத்தோடு கூட, அந்த வாஞ்சியோடு கூட நாம் இருப்போமே, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர முடியும். பாருங்க, நான் 80ஆம் சங்கீதம் 3ஆம் அத்தியாயம் 17 80ஆம் சங்கீதம் 3வது வசனம் 17, 19 இந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்கும்போது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை 3 வசனங்களில் அந்த காரியம் 80வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சங்கீதம் விளக்குகிறது. 84ஆம் சங்கீதம் அங்கேயும் சொல்லும்போது, சேனைகளின் கர்த்தாவே, தாவீது சொல்லும்போது, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இங்கே ஒரு பக்தன் ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமையிலே அவன் வேதனையோடு கூட பாடுகிற சங்கீதத்தில், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சன்னிதானத்தை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? காலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தரித்திருந்து அவரை பாடி துதித்து மகிழும்போது இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில், காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்காருவேன். கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிற ஒரு அனுபவம். அந்த கிச்சிலி மரம் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு மரம், ஆரஞ்சு பழத்தை போன்றது. அந்த மரத்தில் அடியில் அந்த நிழலில் உட்காருவது போல என்னுடைய நேசருடைய பாதத்தில் நான் உட்காருவேன். அதன் கனி எனக்கு என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள், அவர் பேசுகிற அந்த காரியங்கள் எனக்கு மதுரமாய் இருக்கிற ஒரு அனுபவம் என்று அங்கே உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 42வது வசனத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுவார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். எனவே இந்த உலகத்தில் எந்த இடத்துல நமக்கு அதிகமான சந்தோஷம் வருகிறது? தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் முதலிலே பார்க்க வேண்டும். 2வதாக, தேவனை பற்றி நினைக்கும் போதே நினைப்பதில் ஒரு வாஞ்சை என்று பக்தன் சொல்லுகிறான். அல்லது தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பதில் ஒரு வாஞ்சை, அல்லது தேவனுடைய காரியங்களை செய்வதில் ஒரு வாஞ்சை என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 26:8வது வசனத்தில், கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறேன், உமது நாமமும், பாருங்க எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமாவுக்கு வாஞ்சையாயிருக்கிறது. ஆண்டவரை நினைச்சாலே, அவரை நினைக்கும் போதே இருதயத்தில் ஒரு வாஞ்சை உண்டாகணும். அவரை நினைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது தான் அந்த தேவனிடத்தில் உள்ள வாஞ்சை. பிரசன்னத்தின் மேலே வாஞ்ச, அவருடைய நினைவின் மேலே வாஞ்ச, அவருடைய நீதி நியாயங்கள் மேல், காரியங்கள் மேலே வாஞ்ச. 71ஆம் சங்கீதத்தில் திரும்பவும் சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம் என்று சொல்லுகிறார். அந்த வாஞ்சியை இன்னொரு அழகான வார்த்தை, நோக்கம். என்னுடைய வாழ்க்கையில நோக்கம் என்ன? நான் டாக்டராக வேண்டும், என்ஜினியராக வேண்டும், கலெக்டராக வேண்டும் என்று வாலிபர்கள் சொல்லுவார்கள். ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீரே என் நோக்கம், நீரே. அதுதான் அந்த தேவனிடத்தில் வாஞ்சை. என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் நீர் இருக்கிறீர். பாருங்க, இப்படிப்பட்ட வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். முதலாவது பிரசன்னத்தில் வாஞ்சை,
ரெண்டாவது அவருடைய நாமத்தில், அவருடைய நினைவுகளில், அவருடைய காரியங்களில் வாஞ்சை. மூன்றாவதாக திருவசனத்தின் மேலே நீங்களும் நானும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத புத்தகத்தில் 66 புத்தகங்கள், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் வித்தியாசமான மனிதர்களை கொண்டு வித்தியாசமான காலகட்டங்களில் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த காலத்தை குறித்து பேசுகிறது, நிகழ்காலத்தை குறித்து பேசுகிறது, வருங்காலத்தை குறித்து பேசுகிறது. இதில் சொல்லப்படாத ஆலோசனை வேறு எங்கும் இல்லை. எல்லா அறிவுரைகளும் புத்திமதிகளும் ஆலோசனைகளும் இந்த வேத புத்தகத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவேதான் பேதுரு அதை உணர்ந்தவராய் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 3வது வசனம், ஆவிக்குரிய ஜீவத்தில் நீங்களும் நானும் வளரணும்னா, அந்த வாஞ்சை பெருகணும்னா அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. அந்த புதிதாய் பிறந்த குழந்தை பால் குடித்து கொண்டே இருக்கும். அது வயிறு நிரம்பினதா நிரம்பவில்லையா என்று தாய் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அந்த குழந்தையினுடைய பசி காணப்படும். அது பசிப்பது போல காணப்படும். அப்போ பாருங்க, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாருங்க, ஆண்டவரே பிரசன்னத்தில் வாஞ்ச, அவருடைய நாமத்தில் நினைவுகளில் காரியங்களில் வாஞ்ச, மூன்றாவது அவருடைய வார்த்தையின் மேலே வாஞ்ச, வசனத்தை தியானிக்க தியானிக்க கேட்க கேட்க ஒரு நாளும் தவிட்டாத அந்த தேன் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டும். நான்காவதாக தேவனுடைய மகிமையின் மேலே அல்லது தேவனுடைய சபையின் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அதிகமான இப்படிப்பட்ட காரியங்களில் வாஞ்சை உள்ள வசனங்கள் யார் மூலமாக அல்லது யாருக்காக எழுதப்பட்டதென்றால் தாவீது எழுதியிருக்கிறார். தாவீதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, எனவேதான் ஆண்டவர் சொன்னாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். தாவீது நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், பாவம் செய்த மனிதன்தான். ஆனாலும் அந்த வாஞ்ச, அந்த தாகம் அவரை விட்டு விலகவே இல்லை. பாருங்க, 27ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன். பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய வாழ்நாளில் பல காரியங்களை அவர் செய்தார். அவர் காடுகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். 40 வருடம் அவர் ராஜாவாக இருந்தார். ஒரு யுத்த புருஷராக இருந்தார். பல காரியங்கள் இருந்தது. மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் மகிமையின் மேலே நான் வாஞ்சையாயிருக்கிறேன். யோவான் 17:14 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க, பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே அதை விரும்புகிறார் பாருங்க. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து குமாரனாகிய கிறிஸ்துக்கு பெற்றுக்கொண்ட மகிமையின் மேலே நீங்களும் நானும் வாஞ்சையாயிருக்க வேண்டும். அதை காண்பதற்கு நம்முடைய கண்கள் துடிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 1 நாளாகமும் 29:3 தாவீது சொல்றாரு, தாவீது ஆலயத்திற்காக பல தாலந்துகள், பல லட்சம் தாலந்துகள், பொன்னு, வெள்ளி, இரும்பு, வெண்கலம், மரம், கற்கள் எல்லாம் சவதரித்த பின்பு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். அவ்வளவு சவதரித்த பின்பு அவருடைய வாஞ்சை தீரல்ல. அவர் அந்த யுத்தத்துக்கு போகும்போது கிடைத்ததெல்லாம் சேர்த்து கொண்டே வருகிறார். 40 வருடங்களாக அவர் சேர்த்து கொண்டே வருகிறார். லட்சக்கணக்கான தாலந்து, பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம், இப்படி ஆண்டவர் அவர் தாவீது சேர்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா கடைசியில சொல்றாரு, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, அந்த 40 வருடம் ராஜ்ய பாரியத்தில் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுத்தேன். அவ்வளவு வாஞ்ச தாவீதினுடைய இருதயத்தில். அந்த யாத்திராகம் 33:11 ஒரு புருஷனை பார்க்கிறோம், யோசுவா. பாருங்க, 20ற்கு அதிகமான யுத்தங்களை செய்தவர், அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற பாக்கியத்தை பெற்றவர்.
அவருக்கு அவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தது. 20 யுத்தங்கள் செய்ய வேண்டும் என்றால் எப்படி இருந்திருக்கும்? அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற காரியமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? மோசே உயிர் வாழ்ந்த நாட்களெல்லாம் அவருடைய ஊழியக்காரனாக இருந்தது எப்படி இருந்திருக்கும்? அந்த எல்லா வேலைகளுக்கும் மத்தியிலும் அந்த புருஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் நம்மிடத்துல வாசம் பண்ணுகிற அனுபவம், அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம், அதுதான் அந்த மகிமையின் மேல் வாஞ்ச. முதலாவது பிரசன்னத்தின் மேல் வாஞ்ச, அவருடைய நாமத்தில் அவருடைய காரியங்களில் அவருடைய நினைவுகளில் வாஞ்ச, திருவசனத்தின் மேல் வாஞ்ச. நான்காவது பார்த்தோம், அவருடைய மகிமையின் மேல் வாஞ்ச. அடுத்ததாக என்ன வாஞ்சை நமக்கு வேண்டுமென்றால், ஐந்தாவதாக தேவனை அறிகிற அறிவு அல்லது தெய்வீக ஞானம் வர வேண்டும் என்கிற வாஞ்சை காணப்பட வேண்டும். சாலமோனுக்கு ராஜ்ய பாரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தேசம் அமைதலாய் இருக்கிறது. ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். 2 நாளாகமம் 1:10 இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். பாருங்க, ஆண்டவர் அவரே பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ நீடித்த ஆயுசுனால கேட்கல, அல்லது ஐஸ்வர்யத்தை நீ கேட்கல, அல்லது சத்துருக்களுடைய உயிரை பிராணனை நீ கேட்கல, அதற்கு பதிலாக தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் தாய் என்று கேட்டதுனால இதையும் தந்து அவைகளையும் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? அந்த ஞானம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தெய்வீக ஞானத்தின் மேலே, தேவனை அறிகிற அறிவின் மேலே, அதே சாலமோன் நீதிமொழிகளில் சொல்லும்போது, முத்துக்களை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. எதற்கு நிகரல்ல? அந்த தேவனை அறிகிற அறிவிற்கு, அந்த ஞானத்திற்கு. அதே சாலமோன் நீதிமொழிகள் 8:11 வரும்போது சொல்கிறார், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் ஒன்றும் அதற்கு நிகரல்ல. ஏனென்றால் அதை கேட்டு பெற்று கொண்டவர், அவருக்கு தெரியும் அந்த ஞானத்தினுடைய மேன்மை என்னவென்பது தெரியும். அதனால தான் யாராலும் விடுவிக்க முடியாத புதிர்களை அவர் விடுவித்தார் என்று பார்க்கிறோம். நிர்பந்தமான வழக்குகள், அந்த உங்களுக்கு தெரியும், ஒரே குழந்தைய 2 பேர் 2 துண்டாக வெட்டி நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஞானமாய் பதில் சொல்லி உண்மையான தாய் யார் என்று கண்டுபிடித்தது அவருக்கு தெரியும். அதே போல அந்த பூக்கள், மலர்கள் ஜன்னலை திறந்து விட சொல்லி அங்கே பூச்சிகள் உள்ளே வந்தவுடனே எது உண்மையான மலர் எது பொய்யான மலர் என்று கண்ட ஞானம். இந்த ஞானத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? கேட்டு பெற்றுக்கொண்டார். அந்த வாஞ்சை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவனை அறிகிற அறிவின் மேலே வாஞ்ச, அவருடைய பிரசன்னத்தின் மேலே வாஞ்ச, அவருடைய மகிமையின் மேலே வாஞ்ச, அவருடைய நாமத்தின் மேலே வாஞ்ச, திருவசனத்தின் மேல் வாஞ்ச. 6வதாக நீங்களும் நானும் ஆவிக்குரிய வரங்கள் மேலே வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்தாவியின் பெற்றோம், அப்படியே நம்ம வாழ்ந்து கடந்து போகிற அனுபவம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வரங்கள் எங்களிடத்தில் கிரியை செய்ய வேண்டும், உம்முடைய கனிகள் எங்களிடத்தில் பெருக வேண்டும், உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 12:31 சொல்கிறார், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். வரத்தின் மேலே, தேவனுடைய வரங்கள் மேலே நீங்கள் வாஞ்சிக்கிறோம். எத்தனையோ டிகிரிகளை பெறணும்னு வாஞ்சிக்கிறோம், ஆஸ்திகளை சேர்க்கணும்னு வாஞ்சிக்கிறோம், அல்லது அந்தஸ்து பெருமை புகழ வாஞ்சிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வரங்களை நாம் வாஞ்சிக்கிறோமா? அதே 1 கொரிந்தியர் 14:1 பவுல் அப்போஸ்தலர் திரும்பவும் சொல்வார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நம்மிடத்தில் இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். இன்னும் வரங்கள் நம்மிடத்தில் கிரியை செய்ய வேண்டும். 7வதாக விசுவாசிகளோடு கூட உள்ள ஐக்கியத்தை அல்லது பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டும் என்று அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
பவுல் அப்போஸ்தலர் 1 தெசலோனிக்கேயர் 2:17 சொல்லும்போது பாருங்க, சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு கூட இருந்து, பாருங்க, சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே, அவர் தூரமா இருக்கிறார், இன்னொரு பட்டணத்தில் இருக்கிறார், ஆனால் அவருடைய இருதயம் தெசலோனிக்கே சபையோடு கூட இருக்கிறது என்று சொல்கிறார். உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். இதற்கு ஒரு காரணம், அன்றைக்கு இருந்த தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளும் உண்மையான விசுவாசிகளாக இருந்தாங்க. இன்னைக்கும் அப்படிப்பட்ட விசுவாசிகள் நம்முடைய சபைகளில் இருக்க வேண்டும். அவர்களை காண வேண்டும் என்கிற வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும். அதே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்றார், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே. பாருங்க, அந்த 2-வே ஆக்ஷன். அவர் வாஞ்சியா இருக்கிறாரு, விசுவாசிகளும் பிரியமா இருக்கிறாங்க. எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு அவர் பேசுகிறார் பாருங்க. இப்படிப்பட்ட சபை ஐக்கியம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நிதானிப்போம். அப்படிப்பட்ட ஐக்கியம் நம்முடைய சபைகளில் உருவாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். 8ஆவதாக நாம் பார்க்கும்போது, இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் அல்லது வாழ்ந்து காட்டுவதில் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதாக இல்லை. சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், மகத்துவத்தை வாஞ்சிக்கிறார்கள், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்க முடியாத, வாட் தே ப்ரீச் ஆர் வாட் தே பிலீவ் they cannot practice. அதுதான் இன்றைக்குள்ள பெரிய ஏமாற்றமான தோல்வியான ஒரு அனுபவம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழ்ந்து காட்டுவதில் நீங்களும் நானும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீது பத்சேபாளோடு கூட பாவம் செய்து மனம் திரும்பி அவர் அதை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டபோது அவர் சொன்னதான ஒரு காரியம் 51ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அது இல்லாததுனால தான் அவர் அந்த தவறை செய்தார். புறஜாதிகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. ஆனால் அந்த தவறை உணர்ந்தவுடன் அவர் சொல்றாரு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், இதோ அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். 40ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அந்த செய்ய என்பது ரொம்ப முக்கியம். உமக்கு பிரியமானதை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று அல்ல, உமக்கு பிரியமானதை அறிய விரும்புகிறேன் என்பதல்ல. அவைகள் வேண்டும். அவைகளை விட மேலான அனுபவம், உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இல்லாத ஒரு குறைபாடு. அதனால தான் புறஜாதி ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் இருதயத்தின் கற்பலகைகளில் எழுதப்படுமே, ஆனால் அது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையாக பிரதிபலிக்கும். வாழ்ந்து காட்டாத கிறிஸ்தவம் அது ஒரு வெறும் வெத்து வேட்டு போன்ற ஒரு கிறிஸ்தவம் தானே தவிர அது இன்னொரு மனிதனை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வருவதற்கு அது உதவி செய்யாது. எபிரேயருக்கு இந்த நிருபம் 13:18 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய். பாருங்க, நல் மனசாட்சி உள்ளவர்களாய், ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். பாருங்க, எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க நான் நிச்சயித்திருக்கிறோம். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மால சொல்ல முடியுமா? நான் எல்லாவற்றிலும் நான் யோக்கியமாய் நடக்க நான் நிச்சயித்திருக்கிறேன். என்னுடைய சொல்லில், என்னுடைய செயலில், என்னுடைய கிரியைகளில், என்னுடைய பழக்க வழக்கங்களில், எல்லாவற்றிலும் நான் யோக்கியமாய் இருக்கிற, யாரும் குறை சொல்லாதபடி இருக்க நான் விரும்புகிறேன். 20ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் தாவீது யுத்தத்திற்கு போகும்போது ஒரு பாடப்பட்ட ஒரு சங்கீதம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பாருங்க, அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். எல்லாவற்றிலும் நான் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நான் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறேன். 21ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம்,
தாவீது சொல்றார் பாருங்க, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். அந்த மன விருப்பம் நமக்கு அப்படி மாற வேண்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நான் யோக்கியமாய் நடக்கணும் ஆண்டவரே. நீதிமொழிகள் 10:24 சாலமோன் சொல்லும்போது, நீதிமான் விரும்புகிற காரியம் நீங்கள் அப்படி விரும்பினீங்கன்னா, நான் அப்படி விரும்பினா அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:23 நீதிமான்களுடைய ஆசை நன்மையே நன்மையே. பாருங்க எவ்வளவு அருமையான வசனம். 4 வார்த்தைகள், ஒரு 3 வார்த்தை தான். நீதிமான்களுடைய ஆசை, வாஞ்சை என்னது? நன்மை செய்வது, நன்மை, யோக்கியமாய் நடப்பது. எங்கே யோக்கியமாய் நடப்பது? எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்கிறது. அப்படி ஒரு நிச்சயம் கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். 9வதாக நம்முடைய வாஞ்சை எப்படியாயிருக்க வேண்டும்? நற்கிரியைகளை செய்வதில்லை, கர்த்தருக்கென்று கொடுப்பதில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்வதில்லை நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அத்தியாயம் 18-19 என்ன சொல்கிறார்? அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்பது நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்ய விரும்பியும் நன்மை செய்ய முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்குமேயானால், நாம் இதற்கு முன்பு தியானித்தது போல நீதிமான்களுடைய ஆசை நன்மையே என்று அது அவருக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டது போல ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட சொல்லுகிறார். அந்த வாஞ்சையை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அத்தியாயம் 10-13 வரை வாசிக்கிறேன். இது குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தகுதி, என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் பண்ணாங்க? பரிசுத்தவான்களுக்கு தங்களாலே என்ற உதவியை செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுவதிலும் உண்டாவதாக. சிலருக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது, ஆனால் செய்ய மாட்டாங்க. அதை பவுல் அழகாக சொல்லுவார். அந்த எப்படி விருப்பம் உண்டானதோ அதே போல நீங்கள் நிறைவேற்றவும் வேண்டும். ஒருவனுக்கு மனம் விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும். நம்மிடத்தில் இல்லாததை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கவில்லை. நம்மிடத்தில் இல்லாததை ஆண்டவர் ஒரு ஏழைக்கு கூட என்று சொல்லவில்லை. நம்மிடத்தில் இல்லாததை ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று கேட்கவில்லை. 13வது வசனத்தில் அழகாக சொல்லுவார், மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும்படி அல்ல. நம்மிடத்திலிருந்து பிடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்து அதனால அவங்களுக்கு நன்மையும் நமக்கு தீமையும் அல்ல கொடுக்கிற அனுபவம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அவனவனுக்கு சமநிலையாக இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். பாருங்க, சமநிலையாக இருக்கும்படியாக நம்மிடத்தில் இருப்பதில் தான் ஆண்டவர் ஒன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எனவே கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிடத்திலே வர வேண்டும். தாவீதை கொடுப்பதில் ரொம்ப தாராளமான மனதுள்ள மனிதன். எனவே தான் 41ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்கள் அவர் சொல்றார் பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நம்முடைய ஆரம்ப வசனம் என்ன? என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். அந்த வாஞ்சை சிறுமைப்பட்டவர்கள் மேல் அந்த வாஞ்சை வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியர் ஒருவருக்கு நீங்கள் 1 கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கு ஏற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். கொரோனாவில் எத்தனையோ பேர் மரித்து போனாங்க, எத்தனையோ திரள் கூட்டம், எத்தனையோ லட்சங்கள் மரித்து போனாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறபடி காரணத்தில் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தை உள்ள ஒரு அனுபவம். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கூடீர். பாருங்க, அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்கள்,
அப்போ அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோட வைப்பார், அவன் பாக்கியவானாய் இருப்பான். சத்துருவனுடைய இஷ்டத்திற்கு ஒரு நாளும் ஒப்புக்கொடார். இந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். தாவீது திரும்பவும் 1:29-17-18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது அந்த சிறுமைப்பட்டவர்கள் மேலே கர்த்தருக்கு கொடுப்பதில் அந்த வாஞ்சையை பாருங்க. என் தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். அவர் கொடுத்த அந்த திரளான பொன், திரளான வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கற்கள், அதெல்லாம் என்ன சொல்றாரு? நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த ராஜா மனப்பூர்வமாய் கொடுத்ததுனால அவருடைய ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களும் மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய ஆலயம் கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சிந்தை வர வேண்டும். கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு சிந்தை, சிறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற சிந்தை, இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொடுத்து ஓய்ந்து விடுகிற அனுபவம் அல்ல. தாவீது சொன்னது போல இந்த சிந்தையையும் இந்த நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியறல். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. நம்ம எதுக்கெல்லாமோ ஜெபம் பண்றோம். தாவீது எதற்காக ஜெபம் பண்றார்? நான் உத்தம இருதயத்தோடு கொடுத்தேன்ப்பா, என்னுடைய ஜனங்களும் உத்தம இருதயத்தோடு கொடுத்தாங்கப்பா. இந்த அக்கேஷன்ல மாத்திரம் அதை கொடுத்து நாங்கள் ஓய்ந்து விடுவதல்ல, எங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த சிந்தை எங்களிடத்துல பெருக வேண்டும், அதை நீர் காத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தேவனிடத்துல தாவீதுக்கு இருந்தது. 10ஆவதாக இரக்கம் செய்வதில் நீங்களும் நானும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 12:7 வாசிக்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். அதே வசனத்தை, அதனுடைய கருத்தை எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 5, 6, 8 வசனங்களில் பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் தேவனுக்கு பிரியமானதல்ல. அதை விட ஆண்டவர் விரும்புகிற காரியம் மற்றவனுக்கு நீங்கள் இரக்கம் செய்கிறது. அதுதான் அந்த நல்ல சமாரியன் கதை. இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும். பாருங்க, நீங்க இன்னைக்கு மற்றவர்களுக்கு இறங்கினா ஆண்டவர் நமக்கு இறங்குவார். அவர் இரக்கம் உள்ள தேவன். அந்த இரக்கம் செய்வதில் மற்றவர்களை, கஷ்டப்பட்டவர்களை, வேதனைப்படுகிறவர்களை பார்த்து குறைந்தபட்சம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு இரக்கமாவது நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். எத்தனையோ பேருடைய வேதனைகளை நீங்கள் நானும் கேட்குறோம். பலர் அவர்களுடைய கஷ்டங்களை நம்மிடத்துல ஷேர் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி போகிற ஒரு அனுபவம் இல்லை, அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இரக்கத்தை அப்படி நம்ம வெளிப்படுத்தலாம். நம்மால் முடிந்த உதவியை செய்து வெளிப்படுத்தலாம். ஆறுதலான வார்த்தைகள் மூலமாக நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தலாம். இன்னும் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று சிந்திக்கிற ஒரு சிந்தையை ஆண்டவர் நமக்கு தந்து அந்த இரக்கம் நம்மிடத்தில் பெருக அவர் உதவி செய்வாராக. 11ஆவதாக ஊழியம் செய்வதில், ஆத்தும ஆதாயம் பண்ணுவதில் உங்களுக்கு எனக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அத்தியாயம் 1 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் சொல்லும்போது, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். பாருங்க, அவர்கிட்ட யாரும் கேட்கல. ஆனால் அவர் சொல்றாரு, அவருடைய இருதயத்தினுடைய விருப்பம் என்ன? இயேசுவே இதுவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத, தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெபம் இருக்கிறதா? நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை இரட்சகராக கண்டுகொள்ள வேண்டும். அந்த ஆத்தும பாரம் செவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று அங்கலாய்க்கிற சத்தம், என்னுடைய காரியமாய் நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டிருக்கிறதா? ஒரு சிலரையாவது ஆண்டவரே நான் அக்கினி நின்று தப்பு வைப்பேன், உம்மண்டையில் கொண்டு வருவேன் என்கிற அந்த ஆத்தும பாரம்,
அதுதான் பவுலுடைய வேதனையாயிருந்தது. அவர் சொல்றார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாய், அதுவே என்னுடைய ஜெபமாய் மாறுகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆத்தும பாரம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இதே கருத்தை நம்ம 1 தெசலோனிக்கேயர் 2:8 வாசித்தோம். 1 தீமோத்தேயு 3:1 வரும்போது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல் வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. பாருங்க, அந்த கண்காணிப்பு, ஆண்டவர் உங்களை என்னையும் கண்காணிகளாக வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவருடைய வரங்களை பெற்றவர்கள், கனிகளை உடையவர்கள், நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஸ்டூவர்ட்ஸ், நம்ம கண்காணிப்புக்காரர்கள். அந்த கண்காணிக்காய் இருக்கிற அந்த கண்காணியுடைய உத்தரவாதத்தோடு கூட நம்ம செயல்படுகிறோமா? இது நல்ல வார்த்தை என்று ஆண்டவர் சொல்கிறார். இது உண்மையான வார்த்தை. நீங்களும் நானும், ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அந்த தாலந்து கதைகள் உங்களுக்கு தெரியும். ஒருவனிடத்தில் 5 தாலந்து கொடுக்கிறார், ஒருவரிடத்தில் 2 தாலந்து கொடுக்கிறார், ஒருவரிடத்தில் 1 தாலந்து கொடுக்கிறார். 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் இன்னும் 5 தாலந்துகளை கொண்டு வருகிறான். 2 தாலந்துகளை பெற்று வருகிறவன் இன்னும் 2 தாலந்துகளை பெற்று வருகிறான். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் மண்ணிலே புதைத்து வைக்கிறான், சீலையிலே கட்டி வைக்கிறான், ஆண்டவரை குறை சொல்லுகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவனை கையும் கால்களையும் கட்டி அவனை அந்த ஆக்கினைக்கு நேராக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே நம்மிடத்திலேயும் ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தருக்காக வர்த்தகம் பண்ணப்பட வேண்டும். அவருடைய களஞ்சியத்தில் திரவியத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். இதுவே நம்முடைய வாஞ்சையாய் மாற வேண்டும். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஒரு வாஞ்சை. 12வதாக நித்திய ஜீவனை குறித்த ஒரு வாஞ்சை. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் அல்ல. இது ஒரு வாடகை வீடை போன்றது, அல்லது ஒரு பேருந்திலே பயணம் செய்வதை போன்றது. நாம் எப்பொழுது நம்முடைய பேருந்து நிற்கும் என்று நமக்கு தெரியாது. அது டெஸ்டினேஷனில் போயும் நிற்கலாம், வழியிலும் நின்று விடலாம். ஆனால் எங்கே நின்றாலும் நிற்கிற இடத்துல நான் என்னுடைய ஆண்டவரை சந்திப்பேன் என்கிற ஒரு நிச்சயம். பாருங்க, யோபு 19:27 யோபுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. அவர் சொல்கிறார், அவரை நான் பார்ப்பேன். பாருங்க, இந்த எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை. அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால், பாருங்க, இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள்னா அவருடைய இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. அந்த வாஞ்சை அவரை சோர்வுடைய செய்கிறது. அவ்வளவு வாஞ்சிக்கிறார். என்னுடைய ஆண்டவரை நான் எப்பொழுது பார்ப்பேன். நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு ஆளுக்காக காத்திருந்தா டயர்டாயிருவோம். ரொம்ப நேரம் காத்திருந்து ஒருவர் வரலைன்னா டயர்டாயிருவோம். இவர் பல நாட்களாய் காத்திருக்கிறார். அவர் சொல்றார், என்னுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. அந்த வாஞ்சையோடு கூட நான் காணப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 5:2 பவுல் சொல்லும்போது, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வாஞ்சை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். 1 பிலிப்பியர்கள் இந்த நிருபம் 1 அத்தியாயம் 21 23 வரை வாசிக்கும் போது, குறிப்பாக 23வது வசனத்தில், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. நம்முடைய ஆசை எப்படியா இருக்கிறது? அங்கே சொன்னார், அந்த ஆத்தும ஆதாயம் சொல்லும்போது இது உண்மையா இருக்கிறது என்று சொன்னார். இங்கே சொல்கிறார், இது நன்மையா இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய நன்மை என்ன தெரியுமா? நாம கிறிஸ்தவர்களாய் வாழ்வதில் உள்ள பெரிய நன்மை என்ன தெரியுமா? அந்த பரலோகத்தின் தேவனோடு கூட நாம் நித்தியமாக நாம் அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை தரிசித்து வாழப்போகிற அனுபவம். கடைசியாக ஒரு வசனம், தாவீதின் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 145:16 வாசிக்கிறோம், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறேன். அப்போ சகல பிராணிகளையும் திருப்தியாக்குகிறேன். அந்த சகல பிராணிகளுடைய வாஞ்சையும் ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வாஞ்சையை திருப்தியாக்குகிறோமா? இந்த அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நாம் தியானித்த இந்த 12 காரியங்கள், ஆனால் 12 விதமான வாஞ்சை, ஆவிக்குரிய வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அது இன்னும் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்தெந்த பகுதியில் வாஞ்சை இல்லாமல் இருக்கிறோமோ
அந்தந்த பகுதிகளில் வாஞ்சை வர தாவீது ராஜா சொன்னது போல இந்த நினைவும் இந்த சிந்தையும் வாழ்நாள் முழுவதும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இதில் பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். தேவனிடத்தில் வாஞ்சையாயிருப்போம். அவர் நம்மை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.